என் சொந்தமும் நீரே, என் பந்தமும் நீரே, என் நல்ல பங்கு மாணவர். நீங்க சொல்லுங்க. உங்க பலனை நம்பாதீங்க. நீங்க சொல்லுங்க, என் ஆற்றல் நீங்க தான்ப்பா, எனக்கு திறமையை நீங்க தான், என் தாளந்து நீங்க கொடுத்ததுப்பா. என் உயிர் நீரே, கையை தட்டி
அவர்தான் என் பரிகாரி, என் ரட்சிப்பும் பரிகாரியே. நானே பரிகாரியாகிய கர்த்தர் சொன்னீங்களே. இயேசுவே, கைகளை தட்டி எப்படி சொல்லுங்க, உம்மையே நம்பிக்கையில்லாத நேரங்களில, நம்பிக்கையற்று போய் இந்த சூழ்நிலையில இந்த காலவேளையில வந்திருக்கலாம். ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், சில கஷ்டங்கள், சில நெருக்கங்கள். இந்த கால வேளையில இந்த இயேசுசாமியை நீங்க இறுக பிடித்து அவரையே சார்ந்து கொண்டிருப்பார். அந்த நல்ல சமாரியன் உங்களுக்கு நல்ல நல்ல வழியில உங்களை நடத்துவார். அந்த நல்ல சமாரியான இயேசு உங்களை காப்பாற்றி உங்க நெருக்கத்தில், உங்க கண்ணீர், உங்க பிரச்சனையில, சூழ்நிலைகளை மாற்றி அவர் உங்களுக்கு, அவர் எனக்காக யுத்தத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் திட்டங்களை, உன் யோசனைகளை அவர் ஆசீர்வதிப்பார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. கையை தட்டி பெற்றுக்கொள்ள. ஆமென் ஆண்டவரே, நீ விரும்புகிறபடி பயப்படாதே. உனக்கு வேண்டியபடி இந்த காலவேளையில கர்த்தர் செய்வார். நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும், பாக்கியமும் நன்மையும்
நீங்க ஜீவன நாளெல்லாம் இந்த பூமியில உயிரோடு இருக்க நாளெல்லாம் உங்களை தொடர்ந்து வருகிறது. உம்மையே உம்மை கையை தட்டி அப்படி ஆர்ப்பரித்து சொல்லுங்க. உம்மையே 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 வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தை பாரத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற அன்பு போதகர் அவர்களையும் அவரோடு இணைந்து நிற்கிற போதகர்களையும் இருக்கிற ஊழியத்திற்கு உதவியாய் சேர்ந்து தோள் கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் தாகத்தை, அவர்கள் பாரத்தை கர்த்தர் கனப்படுத்தி அதை அவர்கள் கண்கள் காணும்படி செய்வாராக. இயேசுவின் நாமத்திலே நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. God bless you. ஒரு வசனத்தை வாசிப்போம். சுருக்கமாய் சில காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். சத்தமா படிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக அதை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். ஆமென். சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசுகிறார். என்ன தெரியுமா? ஆமென். அந்த இடத்துல சாமுவேல் இப்படி கடந்த சரிஞ்சு விழுந்து கடந்த ஒரு கல்லை அப்படி தூக்கி நிறுத்தி அதற்கு பேர் வைக்கிறான் எபெனேசர். கர்த்தர் இன்றைக்கு இந்த காலையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன் வாழ்க்கை விழுந்து கிடக்கலாம், முறிஞ்சு கிடக்கலாம், நொறுங்கி போய் கிடக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை இன்னைக்கு தூணாக தூக்கி நிறுத்தி உனக்கு புதிய நாமத்தை கொடுக்க போகிறார், புதிய பெயரை கொடுக்க போகிறார், உன் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவன் அந்த கல்லை தூணாக நிறுத்தி அதற்கு ஒரு பெயர் வைக்கிறான், எபெனேசர். எபன் ஹா ஜர். இதான் ஹீப்ரூ ப்ரொனன்சியேஷன். எபன் ஹா எசர், எபனேசர். பிரைஸ் காட். அப்படின்னா தூக்கி நிறுத்த அந்த கல்லை எபிரேய பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தூக்கி நிறுத்தினான், தூணாக நிறுத்தினான் என்பது மட்டுமல்ல. ஆமென். அது தூணாக நிறுத்தப்பட்டது மட்டுமல்ல, அதை கட்டும்படியாக நிறுத்தினான். அல்லேலூயா. எபனேசர். சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை கட்ட போகிறார். நீங்கள் மறுபடியும் கட்டப்பட போகிறீர்கள். எந்த இடத்துல நொறுங்கி போயிருந்தீர்களோ அதே இடத்துல உங்க வாழ்க்கைய, உங்க எதிர்காலத்தை மறுபடியும் கர்த்தர் பில்ட் பண்ண போறார். ஒரு தூணை கர்த்தர் அதுக்கு வைக்கிறார் இன்றைக்கு. ஆமென். ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் இன்றைக்கு போடுகிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஓகே, இந்த வசனம் ஒரு பெரிய சூழ்நிலை சம்பந்தப்பட்டது. இந்த வசனத்தை வச்சு நிறைய பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இது ஒரு பிரபலமான வசனம். பிரசங்கியார்கள் பயன்படுத்தாத வசனம் கிடையாது. ஆனா
இன்றைக்கு சற்று நாம் வித்தியாசமாக சிந்திக்க போகிறோம். லிசன். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். எபனேசர் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? இம்மட்டும், இதுவரை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி இதை சிந்திக்க போறோம்னா, இம்மட்டும் என்றால் எம்மட்டும். ஏதோ ஒரு சிச்சுவேஷனை தாண்டி வந்து ஒரு சூழ்நிலைய, ஒரு அபாயகரமான ஒரு பகுதியை கடந்து தாண்டி வந்துதான் சாமுவேல் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதற்கு பேர் வைக்கிறான் எபனேசர். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நன்றி உணர்வினால் நிறைந்து இப்போ சாமுவேல் தேவனை பார்த்து, ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான் கர்த்தரை குறித்து, எபனேசர், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எம்மட்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அப்படியே முதல் சாமுவேல் 4வது அதிகாரம் 2-3 வசனத்திற்கு வர வேண்டும். 4வது அதிகாரத்திற்கு வர வேண்டும். அங்க 2வது வசனம் 3வது வசனத்தை படிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு பெரிய யுத்தம் உண்டானது. 2 இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். வழக்கமா அணிவகுத்து நிக்கிறவங்க இவங்க தான். கோலியாத்தை வந்து நிற்கும் போது இவங்க தான் அணிவகுத்து நிற்கிறாங்க. ஆனா இப்போ அவங்க அணிவகுத்து நிற்கிறாங்க. இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் அணிவகுத்து நின்றார்கள். அணிவகுத்து நிற்கிறாங்கனால என்ன அர்த்தம் தெரியுமா? எதிரில் இருக்கிறவன் பலசாலி, இப்போ அடிப்போமா அப்போ அடிப்போமான்னு யோசித்துக்கிட்டு நிற்கிறான்னு அர்த்தம். அதனால தான் கோலியாத்து வந்து நின்ன உடனே இஸ்ரவேலர்கள் உடனே போகல, அணிவகுத்து நிற்கிறாங்க. யாரை அனுப்பலாம்? அவன் சொல்றான், உங்களில் ஒருவனை தெரிந்து கொண்டு என்னிடத்தில் அனுப்புங்கள், அவன் என்னை மேற்கொண்டால் நாங்கள் உமக்கு அடிமைகளாயிருப்போம். நான் அவனை கொன்னுட்டா நீங்கள் எங்களுக்கு அடிமைகளாயிருக்க வேண்டும். அதனால அணிவகுத்து நிற்கிறாங்க. யாரை அனுப்பலாம்? அவன் பயங்கரமான ஆளு அப்படின்னு யோசித்துட்டு நிற்கிறாங்க. அதே போல இஸ்ரவேலரை பார்க்கும்போது பெலிஸ்தியருக்கு உடனே வந்து சண்டை போட்டு தோக்கடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் இல்லை. இஸ்ரவேலை பார்க்கும்போது பெலிஸ்தியருக்குள்ள ஒரு அலர்ஜி இருக்கதான் செய்து யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் யுத்தம் நடந்தது. அன்றைய தினம் எந்த ஜனத்தை பார்த்து யோசித்து பயந்து காத்திருந்த அணிவகுத்து நின்றார்களோ அதே பெலிஸ்தியர் இஸ்ரவேலிலே 4000 பேரை வெட்டினார்கள். இஸ்ரவேல் முறிந்து போனது. 3வது வசனம், ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்தபோது மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டியை நாம கொண்டு வந்து வச்சு யுத்தம் பண்ணுவோம். அது நம்மை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தின் நிலை இதுதான். இந்த 2வது வசனமும் 3வது வசனமும் மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன் இந்த 2வது வசனம் அங்க இருந்திருக்க கூடாது. 2வது வசனம் இருக்கிற இடத்துல 3வது வசனம் ஷிஃப்ட் ஆயிருக்கணும். ஆமென், சொல்லுங்கள் அல்லேலூயா. 3வது வசனம் 2வது வசனம் இருக்கிற இடத்திற்கு வந்திருக்கணும். 2வது வசனம் அங்க இருந்திருக்கவே கூடாது. அப்படி ஒன்று நடந்திருக்குமானால் அங்க கிளைமேக்ஸே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இங்க என்ன தெரியுமா? இன்றைக்கு பலருடைய வாழ்க்கை இப்படித்தான். 2வது வசனம் முதல்ல அவங்க போறாங்க யுத்தத்திற்கு. ஏன்னா எத்தனையோ யுத்தத்தை பார்த்தவர்கள், யுத்த அனுபவம் உள்ளவர்கள், எத்தனையோ சத்துருக்களை பார்த்தவர்கள். இதே பெலிஸ்தியரை இதுக்கு முன்னால நிறைய முறை சந்தித்தவர்கள், அவர்களோடு யுத்தம் பண்ணினவர்கள். அதனால இப்போ 2வது வசனத்துல முதல்ல அவர்கள் அனுபவத்தை நம்பி, அவர்கள் திறமையை நம்பி, அவர்கள் புயபலத்தை நம்பி முதல்ல அவங்க போறாங்க. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு பிரச்சனை என்று வந்த பிறகுதான் அடுத்த வசனத்துல கர்த்தருடைய பெட்டியை தேடுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் நிலையும் அப்படித்தான். முதல்ல எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, நான் பார்த்துப்பேன், என்னால் முடியும். முதல்ல அவங்க அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் அவங்க தான். அவங்க பலத்தை வச்சு, அவங்க செல்வாக்கை வச்சு முதல்ல அவங்க சந்திக்கிறாங்க. அவர்கள் ஆமாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஒரு முறிவு, ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு தோல்வி, ஒரு நொறுங்கி போகிற அனுபவம், ஒரு நெருக்கம், இதெல்லாம் வந்த பிற்பாடு தான் அதுக்கப்புறம் கர்த்தருடைய பெட்டியை
தேடுவாங்க, கர்த்தரை தேடுவாங்க, ஆலயத்தை தேடுவாங்க, ஜெபத்தை தேடுவாங்க, ஆராதனையை தேடுவாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு பிரதர்? ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், எல்லாம் உண்மைதான். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாத பிரசங்கியார் பெருகிட்டாங்க, நானும் ஆசீர்வாதம் பேசுறேன். ஆனா அது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டுங்களேன், அந்த வெள்ளை பேப்பர்ல எழுதுங்க, சீனி சீனி சீனி, சக்கரை சக்கரை, தேன் ஒழுகுது, தேன், மலை தேன், கொம்பு தேன், ஸ்வீட்டு ஸ்வீட்டு அப்படின்னு பேஜ் ஃபுல்லா எழுதிட்டு நக்கி பாருங்க. இன்னைக்குமா சொல்லுங்களேன், ஒரு பேப்பர் ஃபுல்லா சுகர் 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 சுகர், தேன் தேன் தேன், ஸ்வீட்டு, சீனி, சக்கரை அப்படின்னு ஃபுல்லா எழுதிட்டு நக்கி பார்த்தா இன்னைக்குமா இனிக்காதா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இனிக்குமா இனிக்காதா? ஏன்? நீங்க எழுதி இருக்கிறது என்ன எழுதிருக்கீங்க? ஸ்வீட்னு எழுதிருக்கீங்க, தேன்னு எழுதிருக்கீங்க. ஆனா ஏன் இனிக்காது? ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கேட்கறதோட நிற்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கேட்கறதுனால மட்டும் அது நம்முடைய வாழ்க்கையில பலிக்காது. நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு மாறுகிறதோ, எழுப்புதல் எழுப்புதல்னு பேசுறதுனால எழுப்புதல் வராது. எழுப்புதலின் ஆரம்பம் எங்க இருக்கு தெரியுமா? ஒரு தனி மனித வாழ்க்கையின் எழுப்புதல் தான் ஒரு தேசத்தின் எழுப்புதலா மாறும், ஒரு இனத்தின் எழுப்புதலா மாறும், ஒரு ஜனத்தின் எழுப்புதலா மாறும். முதல்ல நான் மாறணும், எனக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும், அப்புறம் தான் தேசம் எழுப்புதலை சந்திக்கும். எழுப்புதலை பத்தி, ஆசீர்வாதத்தை பத்தி கேட்கிறேன், ஆனா நான் மாறுறதில்ல. நான் எப்படியோ அப்படித்தான். சிலருக்கு இன்னைக்கு பொட்டியை தேடுறது இல்லை, சிலருக்கு பெட்டி எண்ணம் இல்லை, சிலருக்கெல்லாம் பொட்டி மட்டும்தான் எண்ணம். ஆமென். அதுவும் சில சபையில பொட்டி பெருசா முன்னால வச்சிருப்பாங்க. நம்ம பிரதர் இங்க வைக்கவே இல்லை பொட்டியை, சபையில பொட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சிலருக்கு அந்த பெட்டி இல்லை, இந்த பொட்டி இருந்தா போதும். பொட்டி பொட்டி, இந்த பொட்டியை வச்சே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கடைசியா ஒரு பொட்டி ரெடி ஆயிட்டு இருக்கு, 6க்கு 2ன்னு ஒரு பொட்டி, அதுவும் பொட்டி தான். பொட்டியை நம்பி வாழ்றவங்கல்ல நாம, தேவனுடைய பெட்டியை நம்பி வாழ்கிற ஜனங்கள் நாம. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியை தேடினார்கள். 3வது வசனம் 2வது வசனத்துக்கு வந்திருந்தா வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். அங்க காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி இருப்பார். ஒரு தோல்வி, நெருக்கம், பிரச்சனை என்று வந்த பிற்பாடுதான் கர்த்தருடைய பெட்டியே கண்ணுக்கு தெரியுது, சிந்தைக்கு வருது. இன்னைக்கு சிலருக்கு அப்படிதான், ஆலயத்திற்கு வர முடியாது. இன்னைக்கு சிலருக்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயம், தேவ சமூகம் 2ஆம் பட்சமாய் 3ஆம் பட்சமாய் இருக்கிறது. பிரைஸ் காட். ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் தேவ ராஜ்யத்தை முதல் தரமாக தன் வாழ்க்கையில வைக்கிறானோ, ஆமென், தேவனை கவர தெரிந்தவனுடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதமும் வந்து பலிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. சொல்லுங்களா ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய பெட்டியை தேடுறாங்க. 4வது வசனம், கர்த்தருடைய பெட்டியை எடுத்து வருவதற்கு சீலோவுக்கு சொல்லி இருங்க, சீலோவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவதற்கு சீலோவுக்கு ஆள் போறாங்க. இந்த 4 அப்புறம் படிச்சுக்கிடலாம். ஆமென். 5, 6, 7, 8 படிக்கும் போது கர்த்தருடைய பெட்டி பாளையத்திற்குள்ளே வந்தது. பாளையத்திற்குள் வந்தபோது ஜனங்கள் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். அப்ப பிலிஸ்தியர் அந்த சத்தத்தை கேட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப சொல்லப்படுது, அவர்கள் தேவனுடைய பெட்டி பாளையத்திற்குள் வந்திருக்கிறது, அவர்கள் தேவன் பாளையத்திற்குள் வந்தார் என்று சொன்னபோது பெலிஸ்தியர் மிகவும் பயந்து, ஐயோ, இப்படி ஒரு மோசம் இதற்கு முன்னால் நமக்கு நேரிட்டது இல்லையே என்று சொல்லி பெட்டி பாளையத்திற்குள் வந்தது என்பதை கேள்விப்பட்ட போது அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். சும்மா அதிர்தல்ல அப்படின்னு இங்க இல்ல, அங்க அதிர்ந்தது. அவங்க ஆர்ப்பரிப்பின் சத்தத்தினால அந்த பூமி அதிர்ந்தது. ஆமென். சத்துருக்கள் இருதயம் அதிர ஆரம்பிச்சுச்சு. சொல்லுங்க அல்லேலூயா.
நல்லா கவனிங்க. எந்த பெட்டியை பார்த்து பயந்தாங்களோ, எந்த பெட்டியை பார்த்து நடுங்கினாங்களோ, எந்த தேவன் பாளையத்திற்குள் வந்தார் என்பதை கேள்விப்பட்ட போது இப்படி ஒரு மோசம் இதற்கு முன்னால் நமக்கு நேரிட்டது இல்லை என்று சொல்லி சத்துருக்கள் கலங்கினார்களோ, அவர்களே இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? 9, 10, 11 வசனம், 11ஆம் வசனம் மட்டும் படிங்க. எந்த ஜனம் பெட்டியை பார்த்து பயந்ததோ அவர்களே இப்போது பெட்டியை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியன் இறக்கும். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. எந்த பெட்டியை பார்த்து சத்துருக்கள் பயந்தார்களோ அதே பெட்டி இப்ப பிடிக்கப்பட்டது. பெட்டி போயிடுச்சு. இந்த செய்தியை கொண்டு வந்து ஏலி கிட்ட ஒருவன் சொல்லுகிறான். ஏலி அதை கேட்ட உடனே மல்லாக்க விழுந்து செத்தான். அடுத்து ஏலிக்கு ஒரு மருமக இருக்கிறா, மூத்த மருமக பினகாசுடைய மனைவி. அவள்கிட்ட போய் செய்தியை சொல்றா. அவள் நிறை மாத கர்ப்பிணி. அது அவளுக்கு டெலிவரி டைம் டேட் இல்ல. ஆனா இந்த அதிர்ச்சியான செய்தியை சொல்றா. கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஆமென். இஸ்ரவேல் தோத்து போச்சு. உன் மாமனார் செத்து போயிட்டாரு, உன் புருஷனும் மரித்து போனான். இதை கேட்ட உடனே அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி, அதிர்ச்சியில அபார்ஷன் ஆகிற மாதிரி அவருக்கு டெலிவரி ஆகுது. அவள் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறா. இது நார்மல் டெலிவரி அல்ல, அப்நார்மல் டெலிவரி. டெலிவரி முடிஞ்ச உடனே இவளை ஐசியூ வார்டில் சேர்த்துட்டாங்க. அதான் அடுத்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அவள் சாக போகிற நேரத்திலே, பாத்தீங்களா 20, அவள் சாக போகிற குழந்தைய பெத்துட்டு பிள்ளை பிறந்த உடனே அவள் சாக போறா. சீரியஸா இருக்கிறா. பக்கத்தில் நிற்கிற ஸ்திரீகள் அவளுக்கு ஒரு ஹோப் கொடுக்கிறதுக்காக, அவளை நம்பி உற்சாகப்படுத்தி எப்படியா தைரியப்படுத்தி பிழைக்க வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவளுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன தெரியுமா? நீ பயப்படாத. அந்த காலத்திலே ஒரு பெண்ணுடைய காது கேட்கக்கூடிய மிக சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? உனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற செய்தி. அதை விட பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, அதுவும் உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்வது அதை விட பெரிய சந்தோஷமான செய்தி. இதை சொன்னாலாவது அவ தைரியப்பட்டு பொழைச்சுப்பான்னு சுத்தி நிற்கிற ஸ்திரீகள் சொல்றாங்க. நீ பயப்படாத, ஆண் பிள்ளையை பெற்றாய். ஆனா அவளுக்கு சிந்தை இது மேல, ஆண் பிள்ளை மேல இல்ல. அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை. அதன் மேல், எதன் மேல்? பிறந்திருக்கிற ஆம்பளை பிள்ளை மேல அவளுக்கு சிந்தையே இல்லை. அப்ப அவ சிந்தலாம் எங்க இருக்கு? கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. எது பிடிக்கப்பட்டது? சொல்லுங்களேன் வாயை திறந்து. கர்த்தருடைய, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. அவ சிந்தையெல்லாம் அது மேலதான். இப்போ அடுத்த வசனத்துல அவ பிள்ளைக்கு, பிறந்திருக்கிற பிள்ளைக்கு ஒரு பேர் வைத்து அவ செத்து போகிறா. என்ன பேர் வைக்கிறா தெரியுமா? இக்கபோத். எதுக்காக அப்படி வைக்கிறா? அடுத்த வசனம். எதுக்காக அப்படி வைக்கிறா? கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டதனால, மாமனும் புருஷனும் இறந்து போனதனால, கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டதனால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று சொல்லி அதற்கு பேர் வைக்கிறா இக்கபோத். கர்த்தருடைய பெட்டி 7 மாதமும் இஸ்ரவேலில் இல்லை. எத்தனை மாசம் இல்ல? சொல்லுங்க, எத்தனை மாசம் இல்ல? இப்போ வருவோம் 7ஆம் அதிகாரத்துக்கு. இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கிறேன். இப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சாமுவேல் சொல்றான், கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயர் வைத்தான். இம்மட்டும் என்றால் எம்மட்டும் 7 மாதம் அளவும் கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேலில் இல்லை. அப்படின்னா எம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். பெட்டி இருந்த போதும் கர்த்தர் எபனேசராய் கூட இருந்து அந்த ஜனத்திற்கு உதவி செய்தார். பெட்டி இல்லாத 7 மாதமும் கர்த்தர் அந்த ஜனத்தை கைவிடல. கர்த்தருடைய இரக்கம் அந்த ஜனத்தை விட்டு விலகல. தேவனுடைய உதவியும் தயவும் அந்த ஜனத்தை விட்டு விலகவில்லை. பெட்டி இல்லாத இருந்த 7 மாதமும் அவர் இஸ்ரவேலருக்கு எபனேசராக உதவி செய்கிறவராகவே இருந்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். பெட்டி இருந்த போதும் அவர் உதவி செய்தார். பெட்டி இல்லாத போதும் அவர் உதவி செய்தார். 7 மாதம் அங்க பெட்டி இல்லை. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை மாசம் உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லாம இருந்திருக்கிறீங்க? எத்தனை மாதம், எத்தனை நாட்கள், எத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாம இருந்திருக்கிறீங்க?
நீ ஜெபித்த நாட்களிலும் கர்த்தர் உன் கூட எபனேசராக இருந்தார். ஜெபிக்க மறந்த நாட்களிலும் கர்த்தர் உன்னை விட்டு விலகல, உனக்கு உதவி கரம் நீட்டினார். நீ பரிசுத்தவானாய் வாழ்ந்த நாட்களில் மட்டுமல்ல, என் கால் இடறுகிறது, ஆமென், சற்றே சறுக்களுக்கு நான் தப்பினேன் என்று சொல்லுகிற நிலை வரும்போது கூட கர்த்தருடைய இரக்கம் உன்னை விட்டு விலகவில்லை. அவர் எபனேசராகவே கூட இருந்தார். சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவனோடு இணைந்து தேவனோடு உள்ள உறவிலே நெருக்கமாய் வாழ்ந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இருதயத்துல வெளியில சபைக்கு வந்திருக்கலாம், வெளியில வெள்ளை சட்டை போட்டிருக்கலாம், வெளியில சர்ச்சுக்குள்ள இருந்திருக்கலாம், ஆனா இருதயத்துல தேவனை விட்டு பின்மாறி தூரமாய், தேவ சமூகத்தை விட்டு, தேவ அன்பை விட்டு, தேவ கிருபையை விட்டு தூரமாய் நாம் இருந்த நாட்களிலும் கர்த்தருடைய இரக்கம் மாறவில்லை, அவருடைய தயவு மாறவில்லை. அவர் எபனேசராய் கூட இருந்தார். ஏன் தெரியுமா? ஜெபிச்சாலும் எபனேசரா இருக்கிறார், ஜெபிக்காட்டினாலும் எபனேசரா இருக்கிறார். நம்ம உண்மை இல்லாத நாட்களிலும் கர்த்தர் நம்மை கைவிடல, இரக்கம் செய்தார், தயை செய்தார், நமக்கு உதவி செய்தார். ஏன்னா அப்படியே பெட்டி இல்லாமல் போயிடணுன்றதுக்காக அல்ல. எந்த பெட்டி பிடிக்கப்பட்டதோ, எந்த பெட்டி இந்த ஜனத்தை விட்டு போனதோ, அதே பெட்டி மறுபடியும் வருவதற்காகத்தான். பெட்டி இல்லாத போதும் அந்த ஜனத்தோடு கர்த்தர் எபனேசராய் இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு போச்சோ, எந்த தெய்வ சமூகம், எந்த பரிசுத்தம், எந்த ஜெப வாழ்க்கை, எந்த ஆவிக்குரிய நிலை உன்னை விட்டு போயிருக்கோ, ஆமென், அதை மறுபடியும் உனக்குள்ளே எனக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். எபனேசராய் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, சொல்லுங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Come on everybody, சத்தமா லவுட்லி கையை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எத்தனையோ நாள் என் வாழ்க்கையில் பெட்டி இல்லாமல் இருந்திருக்கு, ஜெபம் இல்லாமல் இருந்திருக்கு, பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கிறேன், மோடு உறவு இல்லாமல் இருந்திருக்கிறேன், மறந்து இருந்திருக்கிறேன், பின்மாற்றத்தில் இருந்திருக்கிறேன், கோபக்காரனாக இருந்திருக்கிறேன், அக்கிரமக்காரனாக இருந்திருக்கிறேன். ஆனால் உங்கள் தயவு என்னை விட்டு விலகலை. எபனேசரா கூட இருந்தீங்களே, இதுவரை நடத்தி வந்தீங்களே, இதுவரை என்ன நினைச்சீங்களே, நன்றி சொல்லுங்க. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், நாம் நடந்து கொண்ட விதத்தெல்லாம் பார்த்தா என்னைக்கு ஆண்டவர் நம்மை தூக்கி எறிஞ்சிருக்கணும். நாம செத்து போன இடத்துல புல்லு முளைச்சிருக்கணும். பெட்டி இருந்த போதே ஒரு பெலிஸ்தியன் வந்து மேற்கொண்டான் என்றால், பெட்டி இல்லாத 7 மாதம் ஒரு அமலேக்கியன் வந்திருந்தா, அல்லது வேற ஜாதி வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இஸ்ரவேல் என்கிற ஒன்று வரைபடத்திலே இருந்திருக்காது. ஆனா கர்த்தருடைய தயவு, கர்த்தர் உதவி செய்தார். சேர்ந்து சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி, நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Come on, சேர்ந்து, நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பெட்டி பிடிக்கப்பட்டது. அவ பேர் வைக்கிறா இக்கபோத். இக்கபோத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மகிமை போய்விட்டது. இக்கபோத்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இக்கபோத்னா என்ன அர்த்தம்? அங்க அவங்களுக்கு மகிமை போச்சு. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை விட்டு வேற ஏதாவது போயிருக்கலாம். உன் ஆசீர்வாதம் உன்னை விட்டு போயிருக்கலாம். உனக்குள்ள ஏற்கனவே இருந்த கிருபை வரங்கள் உன்னை விட்டு போயிருக்கலாம். ஆதியில உனக்குள்ள இருந்த அந்த வல்லமை உன்னை விட்டு போயிருக்கலாம். உனக்குள்ள பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த ஆத்தும பாரம், அந்த தரிசனம் உன்னை விட்டு போயிருக்கலாம். உன் கிருபை உன்னை விட்டு போயிருக்கலாம். உனக்குள்ள இருந்த அந்த சமாதானம்,
உனக்கு வந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்புகள், உன் மேன்மை, உனக்கு இருந்த நல்ல பெயர், உன் குடும்பம், நியாயமான உறவுகள், நியாயமான சந்தோஷம், இதுல ஏதோ உன்னை விட்டு போயிருக்கலாம். இன்று காலை இந்த இடத்துல நீயும் ஒரு இக்கபோத்தாக வந்து அமர்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? எத்தனை பேர் இதை ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி, ஆமென், கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் சொல்ற வார்த்தையை நான் அப்படியே எனக்குள்ள ஏற்றுக்கொள்றேன். அப்படியே காத்திருங்க பார்ப்போம். கர்த்தர் ஒன்றை பார்த்து தான் சொல்றார். ஆமா, சொல்றது உண்மை. என் வாழ்க்கை ஒரு இக்கபோத்தா இருக்கு, பெட்டி என்னை விட்டு போயிருக்கு. என் சமாதானம், என் பலன், என் ஆரோக்கியம், என் வாலிபத்தினுடைய மேன்மை, என் அபிஷேகம், என் கிருபை, என் சொத்து சுகம், நியாயமான உறவு, சந்தோஷம், ஏதோ ஒண்ணு என்னை விட்டு போயிருக்கு. உண்மைதான் நினைச்சு இந்த இடத்துல காத்திருக்கீங்களா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தை, ஆமென், உன் இக்கபோத்தை எல்லாம் அவர் ரெகோபோத்தாய் மாற்ற போகிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென். இக்கபோத்தை எல்லாம் ரெகோபோத்தாய் கர்த்தர் மாற்ற போகிறார். காரியங்கள் மாறுதலாய் முடிய வச்சாரு. இக்கபோத்த ரெகபோத்தா மாற்றி வச்சாரு. சொல்லுவோமா, பாடுவோமா? 1 2 3 4. காரியங்கள் மாறுதெல்லாம் முடிய வச்சாரு. இக்கபோத்த ரெகபோத்தா மாற்றி வச்சாரு. சொல்லுங்க, காரியங்கள் மாறுதெல்லாம் முடிய வச்சாரு. இக்கபோத்த ரெகபோத்தா மாற்றி வச்சாரு. இருந்து போன என் விளக்க எரிய வச்சாரு. இடிஞ்சு போன வாழ்க்கையை தான் கட்ட வச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவோம். காரியங்கள் மாறுதெல்லாம் முடிய வச்சாரு. இக்கபோத்த ரெகோபோத்தா மாற்றி வச்சாரு. சொல்லுங்க, காரியங்கள் மாறுதெல்லாம் முடிய வச்சாரு. இக்கபோத்த ரெகபோத்தா மாற்றி வச்சாரு. கையை தட்டி சொல்லுங்க, ஆமென். என் இக்கபோத்தெல்லாம் ரெகோபோத்தாய் மாறுகிறது. இக்கபோத்துனா மகிமை போய்விட்டது. ரெகோபோத்துனா என்ன தெரியுமா? நான் பெருகும்படி எனக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார். இந்த 2018 இரண்டாவது மாதத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், 2017 வரைக்கும் எதெல்லாம் உன்னை விட்டு போச்சோ அதெல்லாம் 1000ஆய் உனக்குள் பெருகும்படி இந்த வருடத்திலே ஒரு இடத்தை கர்த்தர் உனக்கு உண்டாக்குகிறார். எந்த அபிஷேகம் உன்னை விட்டு போயிருக்கோ, எந்த வல்லமை, எந்த கிருபை, எந்த மகிமை, எந்த எனர்ஜி, எந்த வல்லமை, எந்த ஆசீர்வாதம், எந்த பலன், எந்த வாய்ப்பு, எந்த மேன்மை உன்னை விட்டு போயிருக்கோ அவைகள் உனக்குள் இந்த வருஷத்திலே 1000ஆய் பெருக போகிறது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சின்னவனா இருந்த என்ன 1000ஆ பெருக வச்சீங்க. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க பாப்போம். பெருக வச்சிருக்கிறீங்க, இனியும் பெருக பண்ண போறீங்க. சொல்லுங்க, கையை உயர்த்தி. சின்னவனா இருந்த என்ன 1000ஆ பெருக வச்சீங்க. இக்கபோத்தா வாழ்ந்த என்ன ரெகோபோத்தா மாற்றி விட்டீங்க. நீ பெருகும்படி உனக்கு ஒரு இடத்தை இந்த வருடத்திலே கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆவிக்குரிய எல்லையில் நீங்கள் பெருக போகிறீர்கள். உங்கள் பொருளாதார எல்லையில் நீங்கள் பெருக போகிறீங்க. ஃபினான்ஷியலா கர்த்தர் உங்களை பெருக வைக்க போகிறார். பிசிக்கலா கர்த்தர் உங்களை பெருக வைக்க போகிறார். உங்க பலன் பெருக போகுது. ஆமென். சொல்லுங்க, உங்க அபிஷேகம் பெருக போகுது. உங்க ஊழிய எல்லை பெருக போகுது. உங்க தரிசனம் பெருக போகுது. ஆமென். கர்த்தர் உங்களை 1000ஆய். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. அப்போ ரெகோபோத், இக்கபோத் முடிஞ்சிச்சு. கர்த்தர் மட்டும் உதவி செய்தார். பெட்டி பிடிக்கப்பட்டுச்சுன்னா யாரு காரணம்? அதுக்கு
பெட்டி பிடிக்கப்பட்டதுன்னா அதுக்கு காரணம் அந்த பெட்டிக்கு பக்கத்தில் நின்ன 2 பேர் தான். இப்ப படிங்க 4வது வசனம். பெட்டியை கொண்டு வர சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். இந்த 2 பேர் தான் பிரச்சனை. ஓப்னி, பினெகாஸ். ஏலியினுடைய பிள்ளைகள் யார் என்று பச்சையாக நமக்கு தெரியும். ஓப்பனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு துன்மார்க்கமானவர்கள். ஆனால் சற்று வித்தியாசமாய் சிந்திக்க போகிறோம். எப்படி இக்கபோத் என்பதற்கு மகிமை போய்விட்டது என்ற ஒரு அர்த்தம் உண்டோ, எபனேசர் என்பதற்கு கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்தார் என்று ஒரு அர்த்தம் உண்டோ, அதே போல ஓப்னி பினெகாஸ் என்பதற்கும் சில ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. எபிரேய பாஷையில் ஓப்னி அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தெரியுமா? ஓ ஃபினி. ஃபினி என்றால் முகம். ஃபினி ஜோசப் அப்படின்னா யோசேப்பின் முகம். ஓ ஃபினி. அப்போ இந்த ஓ என்றால் சுயம், சொந்த. ஓஃப்னி அப்படின்னா சுயமுகம் அல்லது சுயசாயல் அல்லது சொந்த சாயல், சுயம். இதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, சண்டைக்காரன். சுருக்கமா சொல்றேன், ஓப்னி என்பதற்கு அர்த்தம் சுயத்திற்காக சண்டை போடுகிறவன். அல்லேலூயா. ஓப்னின்னா என்ன அர்த்தம்? சுயம் பிளஸ் சண்டை போடுறவன், மல்யுத்தம் பண்றவன். மல்யுத்தம்னா அவார்டுக்காக, பிரைஸ்க்காக அல்ல, சுயத்துக்காக யுத்தம் பண்றவன். பிரைஸ் காட். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பெட்டி பிடிக்கப்படுறதுக்கு காரணம் இதுதான். அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே ஏதோ என்னை விட்டு போயிருக்கு, என் வாழ்க்கை இக்கபோத்தா இருக்கு என்ற ஒரு உணர்வோடு இந்த இடத்துல நீங்கள் இருந்தால், ஏதோ ஒன்று சம்திங் என்னை விட்டு போயிருக்கு பாஸ்டர், அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, அதுக்கு முதல் காரணம் நம்முடைய சுயம். நம்முடைய சுயத்திற்காக நாம் போடுகிற சண்டைகள். நான் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றேன், ஆனா என் மூலமா இல்ல, ஒரு கார்த்திக் பிரதர் மூலமா, ஒரு ரவி பிரதர் மூலமா, ஒரு சாம் பிரதர் மூலமா, ஒரு பேர் தெரியாத ஒரு நபர் மூலமா, யாரோ ஒரு ஆள் மூலமா, யார் மூலமாவது இந்தியாவில் எழுப்புதல் வந்துட்டா போதும் என்று நினைக்கிற கூட்டம் எழும்புமானால் அங்கே தான் எழுப்புதலை கர்த்தர் ஆரம்பிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடந்த எழுப்புதல் அது வேற, இப்போ நாம எதிர்பார்க்கிற எழுப்புதல் அது வேற. அப்போஸ்தல நாட்களில் நடந்த எழுப்புதல் எதுக்கு தெரியுமா? சபையை கட்டுறதுக்கும், இங்கே அஸ்திபாரம் போட்டு சபையை கட்டி சபையை பெருக வச்சு இங்கே வாழ்வதற்காக உண்டான எழுப்புதல். ஆனால் நம்ம காலத்தில் நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் தெரியுமா? இங்கேயே டென்ட் போட்டு குடியிருக்கிறதுக்கு அல்ல. இந்த எழுப்புதல் சபையை ஆயத்தமாக்குவதற்கு, அன்னைக்கு வந்த எழுப்புதல் சபையை கட்டுவதற்கும் சபையை ஸ்தாபிப்பதற்கும் வந்த எழுப்புதல். இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற எழுப்புதல் சபையை ஆயத்தமாக்குவதற்கும் சபையை எடுத்துக்கொள்வதற்கும் நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல். இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு வெளியில வந்து கானானுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த ஜனத்துக்காக ஆரம்பத்தில் ஒன்று செய்தார். கானானுக்கு போறதுக்கு முன்னால கடைசியா ஆண்டவர் ஒன்று செய்தார். என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் செங்கடலை பிரித்தார், கடைசியாக யோர்தானை பிரித்தார். இந்த செங்கடல் பிரிக்கப்பட்டது ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல உண்டான எழுப்புதலுக்கு அடையாளமா நான் பேச விரும்புறேன். இந்த யோர்தான் பிரிக்கப்பட்டது கடைசி காலத்தில் நம்ம நாட்களில் கர்த்தர் நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதலை கொடுக்க போகிறாரு, அதற்கு அடையாளமாயிருக்கிறது. செங்கடல் பிரிக்கப்பட்டது யாரை வச்சு தெரியுமா? ஆதி அப்போஸ்தல நாட்களங்க டிவியில் இந்த வீடியோஸ்ல காமிச்சார்ல பிரதர், பிரைஸ் காட். இவர் மூலமா இந்த தேசத்தில், அவர் மூலமா அந்த தேசத்தில், பவுல் மூலமா புறஜாதிகள் மத்தியில், பேதுரு மூலமா யூதர்கள் மத்தியில் எழுப்புதல் எழுப்புதல்னு வேதத்தில் ஒரு சில ஆளை ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறாங்களே, அந்த மாதிரி செங்கடல் பிரிக்கப்பட்டது. அந்த எழுப்புதலுக்கு காரணம் மோசே என்கிற ஒரு தலைவன். பெரிய பெரிய தலைவர்களை வைத்து அந்த நாட்களில் கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்கினார். மோசே கோல நீட்றான் செங்கடல்ல, செங்கடல் ரெண்டாக பிரிந்தது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மூடி எடுங்களேன், அந்த 4 பேர் சேர்ந்து அந்த மூடி எடுங்களேன்.
ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல உண்டான எழுப்புதல் அப்படிதான். ஒரு மோசையை வச்சு, ஒரு பேதுருவை வச்சு, ஒரு பவுலை வச்சு, ஒரு 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 பிலிப்பை வச்சு, இப்படி ஒரு தலைவனை வைத்து, பெரிய ஜாம்பவான்களை வைத்து, ஆமா சொல்ற மாதிரி சில ஆட்களை வச்சு கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்கினார். ஆனா யோர்தானை பிரிக்கும் போது மோசையை போல வாக்குத்தத்தம் பெற்றவன் அங்க இருக்கிறான். யாரு? யோசுவா. கர்த்தர் சொன்னார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அர்த்தம், மோசையை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் உன்னை பண்ணுவேன். அவன் லீடர், நீயும் ஒரு லீடர். அவன் ஜனத்தை நடத்தினா நீயும் நடத்துவ. அவன் செங்கடலை பிரிச்சான், நீயும் யோர்தானை பிரிப்ப அப்படின்னு சொல்லல. இவன் கையிலும் ஈட்டி இருந்துச்சு. யோசுவா, உன் ஈட்டிய யோர்தான் மேல நீட்டு, அது ரெண்டா பிரியும் அப்படின்னு சொல்லல. யோர்தான் பிரிந்தது எப்படி தெரியுமா? ஊரு பேர் தெரியாத, அட்ரஸே இல்லாத, பெயர் சொல்ல முடியாத உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர்களின் கால்கள் அந்த யோர்தானில் பட்ட உடனே, யோர்தான் ரெண்டா பிரிஞ்சு போச்சு. ஆமென். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. கடைசி கால எழுப்புதல் எப்படி தெரியுமா? பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அல்ல, பேர் தெரியாத ஒன்ன வச்சு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற தேவ மகிமைய, தேவ சமூகத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவ தரிசனத்தை, தேவ பாரத்தை இப்படி சுமந்து ஜெபித்து தேவ ஊழியத்தை நேசித்து இயேசுவுக்காய் வாழ்கிற சாதாரண நபர்களை வச்சு கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறார். கையை தட்டி அதுல மோசே என்ற பேர் இல்ல, ஒரு டேவிட் பேர் இருக்கலாம், ஒரு கார்த்திக் பிரதர் பேர் இருக்கலாம், ஒரு ரவி பிரதர் பேர் இருக்கலாம், ஒரு ஊர் பேர் தெரியாத ஓம் பேர் அந்த எழுப்புதல்ல இருக்கலாம். யாருன்னே தெரியாது, ஒன்ன வச்சு கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்குவா. கடைசி கால எழுப்புதல தான். ஆனா இந்த தரிசனம் இல்லாம வந்தா என் மூலமா வரட்டும், இல்லனா வேண்டாம் அப்படின்னா எப்படி வரும்? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சுயத்திற்காக செய்யப்படுகிற சுயநலமான ஊழியம், சுயநலமான ஜெபம், சுயநலமான வாழ்க்கை, சுயநலமான எண்ணம், சுயநலமான தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். என்னைக்கு உங்க சுயநலத்தை விட்டு வெளியே வரீங்களோ, உங்களுக்காக, உங்க பிள்ளைக்காக, உங்க குடும்பத்திற்காக மட்டும் ஜெபிப்பதை விட்டு தேசத்திற்காக, ராஜாக்களுக்காக, என் பாரதத்திற்காக, என் இந்தியாவுக்காக, என் தமிழ்நாட்டுக்காக என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அன்றைக்கு கர்த்தர் எழுப்புதலை தருவார். சுயம். சிலர்லாம் வீட்டில் எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? இயேசுவே வீட்டின் தலைவர். இயேசுவே வீட்டின் தலைவர். பாடலாமா? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எது வரைக்கும் தெரியுமா? போர்ட்டிகோல எழுதி போட்டிருப்பாங்க, அது வரைக்கும் தான் இயேசு தலைவர், அதுக்குள்ள இவர் தான் தலைவர். வாசல் வரைக்கும் தான் இயேசு தலைவர், வாசலுக்குள்ள நான் சொல்றேன்ல, நான் சொன்னா கேட்க மாட்டேன். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம வெளியிலையும் உள்ளேயும் நம்ம வாழ்க்கைக்கு தலைவர் இயேசு தான். பாடுவோமா ஒரு புதிய பாடல்? இயேசுவே ஆண்டவர், ஆராதிப்போம் ஆராதிப்போம். கையை தட்டி உற்சாகமா 1 2 3 4. எனக்கு
அவர்தான், ராஜா ராஜாதி ராஜாவும் அவர்தான், தலையும் அவர்தான், தளபதியும் அவர்தான், ராஜா ராஜாதி ராஜாவும் அவர்தான். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க தோல்ல கை போட்டுக்கிடுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்க தோல்ல கை போட்டுக்கிட்டு, கை போட்டுக்கிட்டு, தலையும் அவர்தான், தளபதியும் அவர்தான், ராஜா உனக்கு எனக்கும் அப்படி சேர்ந்து சொல்லுவோமா? ரெடி, 1 2 3 4. தலையும் அவர்தான், தளபதியும் அவர்தான், ராஜா ராஜாதி ராஜாவும். சொல்லுங்க, தலையும் அவர்தான், தளபதியும் அவர்தான், ராஜா ராஜா. இப்போ கையை தட்டி, ஏன் தலை, ஏன் தலை, ஏன் தலை, எனக்கு தலை இயேசுதானே. Come on everyone. ஏன் தலை, ஏன் தலை, தளபதி இயேசுதானே. இயேசுவே ஆண்டவர், ஆராதிப்போம் ஆராதிப்போம். இயேசுவே ரட்சகர், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், ஆராதிப்போம் ஆராதிப்போம். இயேசுவே ரட்சகர், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். சத்தமா, ஏன் தலை, ஏன் தலை, ஏன் தலை, எனக்கு தலை இயேசுதானே. ஏன் தலை, தளபதி இயேசுதானே. சொல்லுங்க, ஏன் தலை, ஏன் தலை, எனக்கு தலை இயேசுதானே. ஏன் தலை, ஏன் தலை, தளபதி இயேசுதானே. பாவம் போக்க பலியானாரே, பாதாளம் வென்றாரையா. சாபம் நீக்கும் பரிகாரியே, சாத்தான ஜெயித்தாரையா. சொல்லுங்க, பாவம் போக்க பலியானாரே, பாதாளம் வென்றாரையா. சாபம் நீக்கும் பரிகாரியே, சாத்தான ஜெயித்தாரையா. அதனால கமான், எனக்கு தலை இயேசுதானே. தளபதியும் இயேசுதானே. என் தலை, என் தலை, எனக்கு தலை இயேசுதானே. என் தலை, என் தலை, தளபதியும் இயேசுதானே. அவர் தலையா இருந்தா, அவர் தளபதியா இருந்தா நமக்கு கவலை இல்லை, நமக்கு தோல்வி இல்லை. சத்தமா சொல்லுவீங்களா? இல்ல 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 இல்ல, தோல்வி எனக்கு இல்ல. சத்தமா, இல்ல இல்ல இல்ல, தோல்வி எனக்கு இல்ல. இருக்கு, சத்தமா, இருக்கு இருக்கு, மீசைய முறுக்கு, வெற்றி நமக்கு இருக்கு. சொல்லுங்க, இருக்கு இருக்கு, முறுக்கு, வெற்றி நமக்கு இருக்கு. Come on, 1 2. என் தலை, என் தலை, இயேசுதானே. சத்தமா, தலையும் 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 அவர்தான், தளபதியும் அவர்தான், ராஜா ராஜாதி ராஜாவும் அவர்தான், தலையும் அவர்தான், தளபதியும் அவர்தான், ராஜா ராஜாதி ராஜாவும் அவர்தான். என் தலை, என் தலை, என் தலை, எனக்கு தலை இயேசுதானே. சொல்லுங்க, என் தலை, என் தலை, என் தலை, தளபதியும் இயேசுதானே. கையை தட்டி சத்தமா சொல்லுங்க, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே அவர்தான், என் தலை. அவர்தான் எனக்கு தலைவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்ன காமிக்க நான் அழைக்கப்படலை, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை காண்பிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சுயத்திற்காக அல்ல. ஆமென். ஓப்புனி இன்னைக்கு கொல்லப்பட வேண்டும். அந்த யுத்தத்திலே ஓப்புனி மரித்தான், செத்தான். இந்த கூட்டத்தில் ஓப்புனியின் ஆவிகள் சாகணும். சுயத்திற்காக சண்டை போடுகிறது, நம்மளை காண்பிக்கிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்ன அல்ல, உங்க முகத்தை நான் பார்க்கணும், உங்களை நான் காண்பிக்கணும். இரண்டாவது பெனகாஸ். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா பே நகாஷ்.
பே நகாஷ். நகாஷ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சர்பம். நாகேஷ், நாகேஸ்வரி, நாகேஸ்வரன், நகாஷ், இதெல்லாம் அர்த்தம் என்னன்னா பாம்பு, சர்பம் அப்படின்னு அர்த்தம். பே அப்படின்னா வாய். பெனகாஸ் அப்படின்னா சர்பத்தின் வாய். என்ன வாய்? நம்ம வாழ்க்கையில் நம்முடைய இழப்புகளுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு 60% காரணம் நம்ம வாய் தான். உலகத்தில் சொல்றாங்க, நம்ம வாய்க்கு ஒரு லாக்கை போட்டுட்டா வாழ்க்கையில் இருக்கிற 60% ப்ராப்ளம்ஸ் வாய் தான் பிரச்சனை. வேயால கெட்டவனை விட வாயால கெட்டவன் தான் அதிகம். சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? ஆமான்றவங்க இப்படி ஆட்டி தலையாட்டி காமிக்கலாம். வேயால கெட்டவனை விட இல்லையா? பிள்ளைலாம் ஒரு மாதிரி பேச தெரியாத ஆட்கள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஆண்களுடைய மூளை வேற மாதிரி, பெண்களுடைய மூளை வேற மாதிரி. ஆண்களை போல பெண்கள் கிடையாது, புரியுதா? மூளையை வேற மாதிரி கர்த்தர் டிசைன் பண்ணி இருக்கிறார். பிரைஸ் காட், சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் வேற மாதிரி ப்ரோன்னு பாடினார் அவர். என்னன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம மூளை வேற, ஆப்போசிட் செக்ஸுவல் மூளை வேற. ஆண்களுடைய மூளையில் வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. ஆண்களுடைய மூளையில் மொழி அறைகள் என்று ஒன்று தான் இருக்குமா? மொழி அறைகள் ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் பெண்களுடைய மூளையில் சுற்றி 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 மொழி அறைகளை வச்சிருக்கிறார். ஏன்னா அவள் தான் பிள்ளையை பெற்று பிள்ளையை வளர்க்க வேண்டிய கடமையில் ஈடுபடுகிறவள். பிள்ளைக்கு அம்மானு கூப்பிடுற வரைக்கும், பசி எடுக்குதுன்னு கூப்பிடுற வரைக்கும், அது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த லாங்குவேஜ்னால அம்மா கிட்ட அப்பா கிட்ட கனெக்ட் ஆகிற வரைக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில ஒரு லாங்குவேஜ் ஓடிக்கிட்டு இருக்கும். தெரியுமா? மம்மு சாப்பிடுங்கடி. மம்முன்னா என்னன்னு தெரியாது. என்ன, நானும் ஒரு இடத்துல குழம்பி போய் ஒரு அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், மம்முன்னா என்ன? மம்முனா முட்டை. மம்முனா என்ன? முட்டையா? அண்டானா இந்தியில முட்டை, அப்படிதானே? அல்லேலூயா. எந்த லாங்குவேஜ்னா எந்த லாங்குவேஜ் இல்லை, அது எனக்கு என் பிள்ளைக்கு இருக்கிற லாங்குவேஜ். அவங்களே உருவாக்கிக்குவாங்க. ஒரு பிள்ளை வந்து சொல்லுது, அம்மா புஜ்ஜி போகணும் புஜ்ஜி போகணும்னுச்சு. புஜ்ஜி என்னடா புஜ்ஜி? அதை டெடி பேர் மாதிரி ஏதோ ஒன்றான்னு கேட்டேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லை இது போகணுமா வெளியில், அதனால தான் புஜ்ஜி போகணும். இது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் மட்டும் இருக்கிற லாங்குவேஜ். அதனால தான் பெண்களுக்கு நிறைய மொழி அறை இருக்கிறதுனால இதை படிக்கிறதுலாம் பார்த்த உடனே கப்பு கப்புன்னு உள்ளே ஏறுது. ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் 3rd 4th தான் வருது. படிக்கிறதெல்லாம் கப்பு கப்புன்னு உள்ளே ஏறுது. ஏன்னா மொழி அறை நிறையா இருக்குது. ஆனால் இந்த சைடு எங்கள் பக்கம் பார்க்கறதுக்காகவே கார்த்திக் பிரதர் இதை போட்டு வச்சிருக்கிறாரு. இதுகளுக்கு படித்தா மண்டையில் ஏறாது, இப்படி கலர் கலராக பார்த்தா மண்டையில் கப்பு கப்புன்னு ஏறும். அதனால தான் இந்த பக்கம் பாருங்கள், எல்லாம் சும்மா சூப்பராக கலர் கலராக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆண்கள் பகுதியில் பாருங்கள், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்கள், மேக்சிமம் எல்லாம் ஒரே மாதிரி கலராக தான் இருக்கும். 1 2 தான் அங்கே அங்கன்னு ஈஸ்ட்மன் கலராக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் தெரியுமா? பார்த்த உடனே உள்ள கப்பு கப்புன்னு போகணும். அதனால தான் கலர் கலராக பயல் கலர் கலராக பார்த்துட்டான்னு அவ்வளோ முடிஞ்சு போச்சு. பாடத்திட்டத்தை பாட முறையை மாற்றி படிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கூலில் காலேஜில் உண்டாக்கிட்டாங்கன்னா இந்த பக்கம் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரும், இந்த பக்கம் 3rd 4th போயிடும். அதே மாதிரி ஆண்களுடைய மூளை வேற மாதிரி, பெண்களுடைய மூளை வேற மாதிரி கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கிறார். இதுல ஒண்ணு என்னன்னா, ஒன்னு சொல்றேன், ஆண்களுடைய மூளையை கர்த்தர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 7000 வார்த்தை பேசியாக வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை எத்தனை ஆயிரம் வார்த்தை பேசணும் சொல்லுங்க? 7000 வார்த்தை அவன் பேசணும். ஆனா ஒரு பெண்ணுடைய மூளையை கர்த்தர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? ஒரு பெண் ஒரு நாளைக்கு 15000 வார்த்தை பேசியாக வேண்டும். இல்லாட்டினா அவ தலை வெடிச்சிடும். 15000 வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும். இந்த பக்கம் இருக்கிறவங்க இதுல பிரச்சனை என்னன்னா, எங்களை மாதிரி ஆட்கள் வெளியில போகும்போது பார்க்கிறவன்ட்ட பேசி, பழகிறவன்ட்ட பேசி, கண்ட்ராக்டர்ட்ட பேசி, டிரைவர்கிட்ட பேசி, மாப்பிள்ளைன்னு பேசி, மச்சான்னு பேசி, மேல இருக்கிறவன்ட்ட பேசி, கீழே இருக்கிறவன்ட்ட பேசி, விற்கிறவன்ட்ட பேசி, வாங்குறவன்ட்ட பேசி 1997 வார்த்தையை வெளியில பேசிட்டு ஐயா 3 வார்த்தையோடு வீட்டுக்கு வருவார். உள்ள இருக்கிற அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாமனார்கிட்ட பேசி, மாமியார்கிட்ட பேசி, பிள்ளைகிட்ட பேசி, எதிர் வீட்டில் பேசி, காய்காரன்ட்ட பேசி, பால்காரன்ட்ட பேசி, தயிர்காரன்ட்ட பேசி, பேப்பர்காரன்ட்ட பேசி, மேக்சிமம் 1000 வார்த்தையை அவர்கள் பேசிவிட்டு மீதி 14000 வார்த்தையோடு she is waiting. ஒருத்தவன் வருவான், அவங்கிட்ட பேசணும். கட்டி வச்சிருக்கிறாங்கல்ல,
ஐயா வந்து இங்க ஷூவை கழட்டும் போது அங்க சைரன் ஆரம்பிச்சிடும். என்னங்க இதான் அவருக்கு தெரிஞ்ச முதல் வார்த்தை. அவர் பேசுற முதல் வார்த்தை என்ன? வீட்டுல உன் பிள்ளைய பாரு, உன்ன மாதிரியே பெத்து வச்சிருக்கிற, ஸ்கூல்ல என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கு பாரு. இவருக்கு தெரிஞ்ச ரெண்டாவது வார்த்தை அம்மா கேட்கும், நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க, நீ போறியா நான் போட்டுமா. இவருக்கு தெரிஞ்ச மூணாவது வார்த்தை நீ பார்த்து என்ன சொன்னியோ அதை செய்றேன். சில இடங்கள்ல பேசினாலும் பிரச்சனை, சில இடங்கள்ல பேசாட்டினாலும் பிரச்சனை. நாவும் நெருப்பு தான். சொல்லுங்களா அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களா அல்லேலூயா. வாய் தான் பிரச்சனை இன்னைக்கு. ஆமா, இதுல ஆண்டவர் ஏன் இப்படி உண்டாக்குனாருன்னா, என்ன பாரபட்சமா உண்டாக்கிட்டாரா அப்படின்னு சில நேரங்களில் நான் நினைப்பேன். ஆனா ஏன் உண்டாக்குனாருன்னா, தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில ஆதாம் இடத்துல வந்து பேசினார். ஆதாம் என்ன பேசினா? கத்திட்ட 7000 வார்த்தையை பேசிட்டு ஆமேன் போட்டிருப்பான். ஏன்னா அவன் மூளையில கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட 7000 பேசிட்டு ஆமேன் போட்டிருப்பான். அப்புறம் ஆதாமுக்கு அடுத்தது ஏவாளை கர்த்தர் உண்டாக்கும் போது ஆண்டவர் நினைச்சிருப்பார், இவன் 7000 தான் பேசுறான், இவளாவது கூட கொஞ்சம் என்கிட்ட பேசட்டும் அப்படின்னு 15000 பேசுவதை போல உருவாக்கினார். அது என்ன பண்ணுச்சு? 7000 கர்த்தர்கிட்ட பேசிச்சு, 3000 ஆதாம்கிட்ட பேசிச்சு, மீதிய பாம்பு கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. அதான் பிரச்சனை. நாவும் நெருப்பு தான். இந்த வாய் தான் நம்ம வாழ்க்கையில பல இழப்புகளுக்கு காரணம். நம்முடைய வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில பல ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போனதற்கு காரணமாய் இருக்கிறது. பினகாஸ் சர்பத்தின் வாய், ரெட்டனாக்கு, ரெண்டு விதத்துல பேசுற வார்த்தை, மாறுபாடான பேச்சு, இருநாவு. அல்லேலூயா, சொல்லுங்களா அல்லேலூயா. ஆண்களுக்கு ஆண்கள் தான் பேரு, ஆனா பெண்களுக்கு பெரிய பெரிய பட்டிமன்றத்தெல்லாம் பேசும்போது அன்பார்ந்த பெண்மணிகளே அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? பெண்மணிகள் அப்படின்னு சொல்றாங்களா? ஆண்மணிகள்னு சொல்றாங்களா யாராவது? இல்ல. ஏன் தெரியுமா? 10 ஆம்பளை ஒரு இடத்துல கூடி ஒண்ணா உட்கார்ந்துருந்தாலும் ஒண்ணுமே சவுண்டே கேட்காது. ஆனா 3 பெண்கள் ஒரு இடத்துல கூடிட்டாங்கன்னா சும்மா கிளிங் 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 கிளிங்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் பெண்மணிகள். மணியோசை. ஏன் மணின்னு சொன்னாங்க, சேர்த்துக்கிட்டாங்க தெரியுமா? பெண் கூட மணியை சேர்த்துக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பெண் இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஓசை சத்தம் இருக்கும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா இருக்கவே மாட்டாங்க. பாருங்க, இத்தனை பிரதர்ஸ் நீங்க சிரிச்சிங்க, சவுண்ட் வந்துச்சா? அந்த பக்கம் சிரிச்சது கேட்க பக்கம் சவுண்ட் வந்துச்சா இல்லையா? நீங்களே பாருங்க. இன்னைக்கு வார்த்தையில கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு சரியா இல்லாததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஆசீர்வாதத்தை நாம் இழக்க வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோம். வார்த்தையில கட்டுப்பாடு இல்ல, வீண் வார்த்தை, வார்த்தையில பரிசுத்தம் இல்ல, தாறுமாறான வார்த்தை, வார்த்தையில நேர்த்தி இல்ல, வார்த்தையில கிருபை இல்ல, வார்த்தையில அபிஷேகம் இல்ல, வார்த்தையில உண்மை இல்ல, வார்த்தையில இன்னைக்கு நேர்மை இல்ல. வாய் பெனகாஸ், சர்பத்தின் வாய். தேவனுடைய வாய் எப்படிப்பட்டது தெரியுமா? நடுவருட்சத்தின் கனியை புசிக்காத, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இப்படிதான் கர்த்தருடைய வாய் பேசும். ஆனா சர்பத்தின் வாய் எப்படி பேசும் தெரியுமா? இந்த கனியை ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா? ஆமா, புசிக்கலாமே. புசிக்கும் நாளில் நீ தேவர்களை போல ஆகிவிடுவாயே. பிரைஸ் காட். இதுதான் சர்பத்தின் வாய், பெனகாஸ். பெட்டி பிடிக்கப்படுறதுக்கு காரணம் இதுதான். உன் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம், தரிசனம், ஆசீர்வாதம், மேன்மை உன்னை விட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் உன் வாய். ரெட்ட நாக்கு. இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது, அங்க அவங்கள்ட்ட ஒண்ணு பேசுறது, ஊழியக்காரங்கள்ட்ட ஒண்ணு பேசுறது, வீட்டுல ஒரு மாதிரி பேசுறது, வெளியில ஒரு மாதிரி பேசுறது. ரெட்ட நாக்கு. சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வாயை பலிபீடத்துல வைக்கணும். ஏசாயா கர்த்தருடைய மகிமையை பார்த்த உடனே அவன் சொல்றான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? நீ ரிஜெக்டட், ஓடிப்போ அப்படின்னு சொன்னாரா? இல்ல. ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, அசுத்த உதடு உள்ளவனா, பரவாயில்ல வா, நான் உன்னை சுத்தமாக்குறேன். ஒரு தூதன் எரிகிற துரட்டை கொண்டு வந்து வாயில் வைத்தான். இன்னைக்கு எது உன் வாழ்க்கையில அசுத்தன்னு நீ சொல்றியோ அதை கர்த்தருடைய அக்கினி இன்றைக்கு தொட போகிறது, உன்னை சுத்தமாக்க போகிறது. உன் வாயை கர்த்தர் சுத்தமாக்க போகிறார். உன் வாய் சுத்தமாச்சுனா உன் வாழ்க்கை சுத்தமாயிடும். இன்னைக்கு வாயை பலிபீடத்துல வைக்க போகிறோம்.
பலிபீடத்தில் என்னை பரணே அப்படின்னு பலிபீடத்தில் என் வாயை வைக்கிறேன்னு இன்னைக்கு பாட போறோம். பாடணும், அந்த வாயை பலிபீடத்தில் வைக்கணும். இந்த பெனகாஸ் மரித்தான். கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்போ 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பெட்டிய வச்சு யுத்தம் பண்ணலான்னு நினைச்சாங்க. பெட்டி இல்லாமலும் யுத்தம் பண்ணி பார்த்தாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை தெரியுமா? பெட்டிய வச்சு யுத்தம் பண்ணவும் 10 பேர் இல்ல, பெட்டிக்காக யுத்தம் பண்ணவும். பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த பெட்டியை மீட்டு கொண்டு வருவதற்காக பெட்டிக்காக யுத்தம் பண்ணவும் ஒரு 5 பேர் கூட இல்லை. ஒரு காலத்துல நீ உலகத்துக்கே ஜெபிச்ச ஆளு, இன்னைக்கு உன் பிள்ளைக்காக உனக்காக ஜெபிக்க முடியாம இருக்கிற. ஒரு காலத்துல மற்றவர்களுடைய விடுதலைக்காக நீ ஊழியம் செய்திருக்கிற, பாடுபட்டு இருக்கிற, ஜெபம் பண்ணி இருக்கிற, போராடி இருக்கிற. ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கையின் விடுதலைக்காக உன்னால நிக்க முடியல. பெட்டிக்காக யுத்தம் பண்ணவும் ஆள் இல்ல, பெட்டியை வச்சு யுத்தம் பண்ணவும் ஆள் இல்ல. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? பெட்டியே அவர்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தது. கையை தட்டி சொல்லுங்கள, பெட்டியே அவர்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தது. இந்த பெட்டிக்காக யுத்தம் பண்ணவும் ஆள் இல்லை, இந்த பெட்டியை வச்சு யுத்தம் பண்ணவும் ஆள் இல்லை. ஆனால் அந்த பெட்டியை கொண்டு போய் தாகோன் கோயிலில் வைக்கிறாங்க, பூட்டிட்டு போறாங்க. நடந்தது என்ன? அன்று இரவு பெட்டிக்குள் இருந்த தேவ மகிமை வெளிப்பட்டது. அந்த மகிமைக்கு முன்னால தாகோனால நிற்க முடியல. தாகோன் விழுந்தது. உன்னால யுத்தம் பண்ண முடியாம இருக்கலாம், உன்னால ஜெபிக்க முடியாம இருக்கலாம், உன்னால போராட முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உன்னால யுத்தம் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனால் உனக்காக இன்றைக்கு கர்த்தருடைய பெட்டி யுத்தத்தை ஆரம்பிக்கிறது. இது கர்த்தருடைய யுத்தம். உனக்காக இன்றைக்கு கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். அதான் எழுதி போட்டிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருந்தா போதும், புறப்பட்டா போதும். பிளந்து விட்டால் அதிகாரத்தை உன்னை சுத்திகரித்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீ வெளிப்படுத்தினா போதும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படியே எழும்பி நிற்போமா? இருக்கிற இடத்துல எழும்பி நின்று, எழும்பி நின்று, எழும்பி நின்று. கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தி. உங்களோட தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசியிருக்க. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ எழுதி வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க. உங்க இக்கபோத்த ரெகபோத்தா இந்த வருஷத்துல மாறும். எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப வரும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி திரும்ப கொண்டு வருவார். என் பேரு கெட்டு போச்சு பாஸ்டர், அதை விட நல்ல பேரை கர்த்தர் உனக்கு திரும்ப கொண்டு வருவார். எல்லாத்தையும் இழந்துட்டேன் பாஸ்டர், அதை விட 100 மடங்கு கர்த்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார். ஈசாக்க கேட்டா சொல்லுவான், என் தகப்பன் எனக்காக தோண்டி வச்சதெல்லாம் சத்துருக்கள் தூர்த்து போட்டுட்டாங்க. என் அப்பா, என் மாமனார், என் மாமி என் வீட்டில் கல்யாணம் பண்ணி வரும்போது பொண்டாட்டி கொண்டு வந்ததெல்லாம் அடகடைக்கு போயிடுச்சு, எல்லாம் தூர்ந்து போயிடுச்சு, எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. நீ தோண்ட போற தண்ணி கிடைக்க போகுது, நீ தோன்ற இடம்லாம் தண்ணி வரப்போகுது, நீ தோன்ற இடமெல்லாம் தண்ணீர் வரப்போகிறது. அவைகளை சத்துருக்களால் தூர்த்து போட முடியாது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தருடைய பெட்டி உனக்காக யுத்தம் பண்ண போகிறது. தாகோன் விழுந்து கிடக்குது. திரும்ப வந்து பார்த்து எல்லாம் தூக்கி நிறுத்தி வச்சுட்டு போறாங்க. மறுநாள் மறுபடியும் ஆளை கோயிலை பூட்டிட்டு போறாங்க. மறுபடியும் கர்த்தருடைய பெட்டிக்குள்ள இருந்த மகிமை வெளிப்பட்டது. அந்த மகிமைக்கு முன்னால தாகோனால் நிற்க முடியல. இப்போ கீழே விழுந்தது மட்டுமல்ல, கை தனியா, கால் தனியா, தலை தனியா எல்லாம் உடைஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில, நம்ம ஊழியத்துல தாகோன் விழுந்தது உண்மைதான். அது திரும்ப எழும்பி நிற்குது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? அது திரும்ப எழும்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம், உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம், உன் வாழ்க்கையில் இருக்கிற சத்துரு உனக்கு விரோதமா இனி ஒரு நாள் திரும்ப எழும்ப முடியாத அளவுக்கு இன்னைக்கு கர்த்தர் அவைகளை நொறுக்கி போட போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நீங்க செய்ய வேண்டியது இன்னைக்கு ஒண்ணு, உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து
உங்க சுத்திகரிப்புக்காக நீங்க காத்திருந்தா இந்த முடிகிற நேரத்துல கர்த்தர் ஒரு அக்கினியை அனுப்ப போகிறார். நீ இழந்ததையெல்லாம் திரும்ப வருகிற ஆசீர்வாதத்தை உங்க மேல கட்டவிழ்க்க போகிறார். நீங்க கையை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பெனகாச ஓப்புனிய நான் பலிபீடத்துல வைக்கிறேன். எனக்கு சுயம் வேண்டாம். என் நாக்க உதட என் வாய உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறேன். இதுவரைக்கும் என் வாயினால் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னித்து, என் சுயத்திற்காக நான் ஓடினதை உழைத்ததை சண்டை போட்டதை எல்லாம் கர்த்தர் எனக்கு கிருபையா மன்னித்து, இனி சுயத்திற்காக அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக, தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நான் உழைக்க ஓட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என் வாயில இன்னைக்கு ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. என் வாயை தொடுங்கப்பா, என் வாழ்க்கையை தொடுங்கப்பா, என் குடும்பத்தை தொடுங்கப்பான்னு நீங்க கேட்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் அக்கினி துரட்ட கொண்டு வர போகிறான். தேவனுடைய அக்கினி இன்றைக்கு உன்னை வந்து ஆமென் தொட்டு சுத்தமாக்க போது. பரலோகம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி தேவனை தேடுகிற ஜனத்திற்காக கர்த்தர் வானத்தை திறந்து தம்முடைய அக்கினி அனுப்பி இன்றைக்கு சுத்தமாக்குகிறார். எத்தனை பேருக்கு அந்த அக்கினி என்ன தொடணும் ஆண்டவரே? பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தை சுத்தமாக்குங்கப்பா. அமைதியா இருக்காதீங்க, வாயை திறந்து அப்படியே ஜெபிங்க ஜெபிங்க. என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. என் சுயம் எனக்குள் இருக்க வேண்டாம்ப்பா. ஓப்னி பினகாஸ் எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. என் இக்கபோத்தெல்லாம் ரெகபோத்தாய் மாறும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். கையை தட்டி ஆராதிப்போம் ஆராதிப்போம். சொல்லுங்க, இயேசுவே ரட்சகர். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். தட்டி சத்தமா, இயேசுவே ஆண்டவர். ஆராதிப்போம் ஆராதிப்போம். ஹே, இயேசுவே ரட்சகர். கம் ஆன், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். மறுபடியும் பாஸ்டரை ஆசீர்வதிப்போம். பாஸ்டர் டேவிட் குவாத் அவர்கள் குடும்பம் செய்கிற தரிசனத்தோடு இருக்கிற அந்த கனமான ஊழியம், அதை நம் திருச்சபையில் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தனை கிருபை செய்தார். தெய்வ மனிதரை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிங்க. நல்ல சரீர சுகபலன் ஆசீர்வாதம் உண்டாகணும், பாக்கியத்தோட வாழணும், குடும்பம் செழிக்கணும், ஊழியத்தின் எல்லைகள் ரெகபோத்தை போல பெருகணும். எப்படி சத்துருக்கள் சமாதானம் பண்ணும்படி ஈசாக்கோடு வந்தார்களோ, உடன்படிக்கை பண்ணினார்களோ, அதே போல பொறாமை கொண்டார்களோ, தேவ மனிதரை கர்த்தர் அப்படி வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் தீர்க்க தரிசனமான நல்ல இன்னும் அநேகரை ஆண்டவரை கர்த்தரண்டை திருப்புகிற எழுப்புகிற ஆண்டவரே நரகத்தின் வாசலை அடைக்கிற ஒரு தேவ மனிதனாய் தீர்க்கதரிசியாய் ஆண்டவரே கர்த்தருடைய பட்டயமாய் அக்னியாய் உம்முடைய மகனை பயன்படுத்த அப்போஸ்தல அக்னிக்கு திருச்சபையின் சார்பில் நாங்கள் எல்லாரும் இணைந்து மகனை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவக்கரம் கூட இருக்கட்டும். அவர் எழுதின எல்லா பாடல்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே. ஆமென். இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களி கூறுவோம்,
திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள் தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.